தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். இதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதே போல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு மீண்டும் இதில் மாபெரும் வெற்றி அடைய போகிற அந்த மாணாக்கர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்தையும் என்னுடைய அன்பையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள், தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்கள் 8,70,643 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதுல மாணவியர்களின் எண்ணிக்கை 4,35,247 பேர். மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,396 மாணவியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்ப தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. The total number of passed candidates உடைய percentage பார்க்கிற பொழுது 94.31%, 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் பார்க்கிற பொழுது 96.47% மாணவிகள், அதாவது 4,19,891 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை பார்க்கிற பொழுது 92.15% மாணவர்கள், அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பா சொல்லணும்னா 4.32% அதிகமாக மாணவர்களை விட மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சரி, கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை இப்பயும் பார்க்கிற பொழுது கடந்த ஆண்டை விட கூடுதலாக இந்த முறை 0.51% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,407 பள்ளிகள். அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள் 100% காமிச்சிருக்கிறாங்க. 100% பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கிறாங்க. 5,171 5,171 ஸ்கூல்ஸ் 100% பாஸ் பர்சன்டேஜ் காட்டியிருக்கிறாங்க. அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கோர் 100% பாஸ் பார்க்கிற பொழுது 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். சரி, இப்ப இதுல அரசு பள்ளிகளினுடைய பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கிற பொழுது, தேர்ச்சி சதவீதம் பார்க்கிற பொழுது 91.86 91.86% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94.34 94.34% இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 98.14 இருக்கிறது. இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க தேர்ச்சி சதவீதத்துல? சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களை இப்ப நான் சொல்ல போறேன். தமிழ்நாடு அளவில் 97.57% தேர்ச்சி சதவீதம் பெற்று 97.57% ஸ்கோர் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்திலும், அதை தொடர்ந்து 97.54% 97.54% சிவகங்கை அதற்கு அடுத்த இடத்திலும், 97.41 97.41% தஞ்சாவூர் மூன்றாவது இடத்திலும், 97.31 97.31% திருச்சி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும், 97.30 97.3
கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறாங்க. திரும்ப மாவட்டங்களின் இதை மட்டும் சொல்ற, சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%, திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அதே போல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள், சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%. அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் அரசு பள்ளிகள்ல சிவகங்கை மாவட்டம் 97.42% முதலிடத்திலும், புதுக்கோட்டை 97.09% அடுத்த இடத்திலும், தஞ்சாவூர் 96.89% அதற்கு அடுத்த இடத்திலும், ராமநாதபுரம் 96.78% அதற்கு அடுத்த இடத்திலும், திருச்சி 96.48% அதற்கு அடுத்த இடத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக பார்க்கிறார். அவருடைய அமைச்சரவை கீழேயே, அவருடைய அமைச்சுக்கிலேயே அவங்களை வைத்திருக்கிறார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 13,292. இதுல தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 11,416. 85.89%, 85.89% மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 370. அதில் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 354. 95.68%, 95.68% சிறைவாசி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மாணாக்கர்களுக்கு, அவர்தம் ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அதிகாரிகளுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கல்வி என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்கிறது. இதில் அடியெடுத்து வைக்கிற, அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து மாணவர்கள் குறைஞ்சிட்டே இருக்கணும். நீங்க வருஷம் பாத்துங்க, அது என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஏன் கொண்டு வர முடியாத? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பெருமையா சொல்றோம், அவங்களும் மாணவர்கள் தான், மாணவிகளும் கூட. ஆனாலும் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாணவர்களும் மாணவிகளும் 2 பேருமே எங்களுடைய 2 கண்கள். நாங்க 2 பேரையும் தனித்தனியா பார்க்கல. ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும், மாணவர்கள் கம்மியா வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியா பார்க்க கூடாது. 2 பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால நிச்சயமா எதிர்வரும் ஆண்டுகள்ல அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை அதிகாரிகளுக்கு என்ன செய்ய போறோம்? இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவர் மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். அது மட்டும் இல்ல, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு, அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரைன்ல இருக்கக்கூடிய மாணவரா இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மிஸ் அவுட் ஆக கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தாங்க. கடந்த காலங்கள்ல பள்ளிக்கல்வி முடிச்ச மாணவர்கள் யாருமே உயர்கல்வியில சேராம இருக்காங்க, பல திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. கல்வி வீடு தேடி போய் இது பண்ணாங்க. இந்த திட்டங்கள் இன்னும் பள்ளிக்கல்வி துறையிலிருந்து தொடர்ச்சி நடைபெற்று வருதா? இது எதிர்காலத்தில் நடக்கும். எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா நேற்றைய ஆய்வு கூட்டத்துல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்பவுமே பிரைட்டா வெளில தெரிவார். ஆனா ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பாரு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எனவே எல்லா திட்டங்களும், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதையும் நடத்தினாங்க. ஆட்சியில மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு அரசுக்குன்னு சிறப்பு பாடத்திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரல. நாம அதை செயல்படுத்துவோமா இல்ல அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமா இப்ப SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம்
3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் வந்து அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது நாங்க வந்து அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்ப இங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக கல்வியை பொறுத்தவரை, மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச் நாங்க வந்து தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அரசு பள்ளிகள்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு 6000 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எவ்ரி இயர் வந்து மே மாசம் கான்ட்ராக்ட் இருக்கும். ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஆகல. அது இல்லாம ஏப்ரல் மாசம் வந்து அவங்க சம்பளம் வரல. இந்த மாதிரி கோரிக்கைகள் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் உடைய கோரிக்கைகள்லாம் நாங்க வந்து சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்க சொல்லுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல நிறைய பாட புத்தகங்கள்ல மறைந்த முதல்வர் கருணாநிதி பற்றிய சில பகுதிகள்லாம் இருந்தது. சோ ரிவைஸ் பண்ண போற அந்த டெக்ஸ்ட் புக்ல அதெல்லாம் இடம்பெறுமா? ஒண்ணு. ரெண்டாவது, காலங்காலமா பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் குவாலிட்டியில ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமயே இருக்கு. சவுத் வந்து கொஞ்சம் மேல இருக்கு, நார்த் ஃபுல்லா வந்து டவுனா இருக்கு. இதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கூட இன்னும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது வரல. நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ் உள்ள கூட பாத்தீங்கன்னாலும் நீங்க சொல்றதுபடி ஆண், பெண், வடக்கு, தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுறோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன்.